அம்ரிதா ராவ் மும்பையைச் சேர்ந்த பிரபல நடிகை. இவரின் தந்தை தீபக் ராவ் விளம்பர நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார். சிறுவயதில் இருந்தே நடிப்பின் மீது இருந்த ஆர்வத்தால் விளம்பர படங்களில் நடித்திருந்தார் அம்ரிதா. அதன் பிறகு மாடலிங் துறையில் நுழைந்து பாலிவுட் திரைப்படங்களில் என்ட்ரி கொடுத்தார். 2002ஆம் ஆண்டில் பாலிவுட்டில் வெளியான அப்கே பராஸ் எனும் முதல் திரைப்படத்திலேயே அம்ரிதா சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். 2003இல் ஷாஹித் கபூருடன் இணைந்து இஷ்க் விஷ்க் எனும் திரைப்படத்தில் கல்லூரி மாணவியாக நடித்திருந்தார். இந்த திரைப்படத்திற்காக 2003ஆம் ஆண்டின் சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான பிலிம்பேர் விருது மற்றும் சர்வதேச இந்திய திரைப்பட விருதுகளை அம்ரிதா தன்வசமாக்கிக் கொண்டார். 2006ஆம் ஆண்டில் வெளியான விவாஹ் எனும் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் பாலிவுட்டில் மட்டுமல்லாமல் மற்ற திரைத்துறையில் பரவலாக அறியப்பட்டார். 2004ஆம் ஆண்டில் வெளியான மேஹூனா திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகைக்கான ஸ்டார் டஸ்ட் விருது மற்றும் 2008இல் வெளியான வெல்கம் டு சஜ்னாபூர் ஆகிய திரைப்படங்களில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகைக்கான பிலிம்பேர் விருதுகளுக்கு பரிந்துரை செய்யப்பட்டார். 2011ஆம் ஆண்டில் தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நிறுவனம் தேர்வு செய்த 50 விருப்பமான பெண்களில் ஒருவராக அம்ரிதா தேர்வானார். ஆர்ஜே அன்மோல் என்பவரை அம்ரிதா 7 ஆண்டுகளாக காதலித்து கடந்த 2016ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகும் தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்நிலையில் சமீபத்தில் பாட்காஸ்ட் ஒன்றில் அம்ரிதா கூறிய விஷயங்கள் பாலிவுட் வட்டாரத்தையே அதிர வைத்திருக்கிறது. கடந்த மாதம் கணவரின் உறவினர்கள் தனக்கு சூனியம் வைத்ததால் 7 முறை தற்கொலைக்கு முயன்றதாக நடிகை மோகினி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். கோலிவுட் வட்டாரத்தில் அந்த சம்பவம் பேசு பொருளானது. இதே மாதிரியான ஒரு பில்லி சூனிய விவகாரத்தை பற்றித்தான் அம்ரிதாவும் பேசியிருந்தார். கேரியரின் உச்சத்தில் இருந்தபோது அம்ரிதா குருஜி ஒருவரை சந்தித்திருக்கிறார். ஆசீர்வாதம் வழங்கிய அவர் சில நாட்களுக்கு பிறகு அம்ரிதாவின் தாயாரிடம் அவருக்கு யாரோ பில்லி சூனியம் வைத்திருப்பதாகவும் தனது தியானத்தின் மூலம் அதை கண்டுபிடித்ததாகவும் கூறி அதிர வைத்திருக்கிறார். அம்ரிதாவுக்கு இது போன்ற விஷயங்களில் நம்பிக்கை இல்லை. ஆனால் குருஜி மீது அவருக்கு அதீத மதிப்பு உள்ளது. அதோடு அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதால் சாமியார் கூறியதை அம்ரிதாவும் நம்பியிருக்கிறார். இந்த சூழலில்தான் அவர் 3 பெரிய திரைப்படங்களில் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தார். 3 நிறுவனங்களும் பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் என்ன காரணம் என்றே தெரியாமல் திடீரென 3 நிறுவனங்களும் அந்த பட தயாரிப்பை கைவிட்டிருக்கின்றன. அதோடு அட்வான்ஸ் பணத்தையும் அம்ரிதா திருப்பி கொடுத்திருக்கிறார். இவையெல்லாம் தனக்கு ஆகாத யாரோ பொறாமையில் பில்லி சூனியம் வைத்ததால் தான் நடந்திருப்பதாக அம்ரிதா குறிப்பிட்டிருந்தார். அம்ரிதா கூறியிருப்பது பாலிவுட் வட்டாரத்தையே அதிர வைத்திருக்கிறது. ஹிந்தி திரைத்துறையில் இப்படியெல்லாம் கூட ஆட்கள் இருக்கிறார்களா என்று நெட்டிசன்கள் விவாதித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.